நாள் தீய சத்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப போய் அவங்க அவர்கிட்டயே ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருடைய உதவியால் தான் இவர் ஆட்சிக்கே வந்திருக்காரு. விஜய் அடுத்தது அவங்க வாரிசுலாம் வரும்போது இப்போ விஜய் வந்து கேஸ் அவர் கட்சி வந்து அவங்க பையனுக்கு கொடுக்காம த்ரிஷாக கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று வரைக்கும் நாட்டோட கடன் அதெல்லாம் அதிகமாகிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 10 கோடிக்கு மேலே கடன் ஆயிடுச்சு, நாட்டோட கஜனாவெல்லாம் காலி பண்ணுறாங்க. இன்னைக்கு என்னன்னா ஹோமிஸ் மாதிரி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி காசுலாம் அவர் நிறைய கொடுத்துருக்காரு, அதனாலதான் அவரை முதல் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா இருக்கலாம், ஒரு விதத்துல இருக்கலாம். ஏன்னா அவர் பணம் நிறைய கொடுத்தாருன்னு தான் சொல்றாங்க எல்லாம். சாமானிய மக்களோட முறையான குடும்பம் நடத்தலையே. அவரு குடும்பம் நடத்துறா தானே கூப்பிடுவாரு. அவங்க எங்கேயோ இருக்கிறாரு, இவரு எங்கேயோ இருக்கிறாரு. இவர் கூப்பிட மாட்டாரு, இன்னும் எனக்கு சான்ஸ் இல்லை. வேணும் அவங்களுக்கு சிஎம் ஆகணும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு டெபுட்டி சிஎம் இன்னும் சொல்லலை, அறிவிக்கல. எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். அந்த இல்லைன்னா திருச்சி கிழக்கு அந்த இது இருக்குல்ல, அது கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அவன் என்ன அட்வைஸ் கொடுப்பி? அவனுக்கு பொண்டாட்டி கூட இல்லை, புள்ள கூட இல்லை, அம்மா அப்பா வெளியே இருக்காங்க. இவன் குடும்பம் பற்றி எப்படி வச்சுருக்காங்க? இங்கேருந்து உங்களுக்கு நாட்டை வந்து நல்லா சீர்திருத்தம் பண்ணுவான்னு சொல்லுவீங்க. விஜயோட குடும்பம் அவங்க பதவியேற்கும் போது வரல, ஆனா த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க. அதை பத்தின கருத்து என்ன உங்களுக்கு? அது அவங்க பர்சனல் லைஃப், அது உள்ள நம்ம போகக்கூடாது. விஜய் மேல நம்பிக்கை இருக்கா? அவர் ஏதாவது மக்களுக்காக பண்ணுவாரு அப்படின்னு இந்த நம்பிக்கை இருக்கு. அவர் கூப்பிட மாட்டாரு, திருச்சா கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அந்த நம்பிக்கை. அந்த பேரை கெடுத்துக்காம இருந்தாலே, மெயினா த்ரிஷா உள்ள சேர்க்காம இருந்தாலே நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் ஸ்டாலினை மீட் பண்ணிருக்காங்க, நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை மீட் பண்ணிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிராக இருந்தாலும் ஒருத்தர் அவங்க கூட உறவு நல்லா வச்சுக்கிறது நல்ல காரியம் தான். நம்ம வெளியே அனுமதியில் அரசியல் இன்னும் நம்ம இருக்க ஆட்சி நீடிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல அடித்தளம் அமையும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்களாம் இவரோட சீனியர் அரசியலில், அதனால் அவங்க நிறைய அட்வைஸ் வச்சுருப்பாங்க. அவங்க முன்னோடிகளோட அட்வைஸ் கேட்டு நடக்கிறது நல்லது. எப்படி பெரியவங்களை அட்வைஸ் சின்ன பசங்க கேட்கணுமோ அது அட்வைஸ் பண்ணுறது எதிர்காலத்துக்கு நல்லது, ஆரோக்கியமான அரசியல் நல்லது. அது ஏதாவது ஒரு மரியாதை தான், வேற என்ன? இப்போ போனது மரியாதையை தரும், வேற என்ன ரீசன் இருக்காது. அவர் வந்து இப்போதான் பதவி எடுத்திருக்காரு. இன்னும் அவருடைய சீஃப் மினிஸ்டரோட ஒர்க்கை இன்னும் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னும் ஆரம்பித்து செய்யல. சார் அதுக்குள்ளே ஃபார்மாலிட்டிக்கு அரசியல் தலைவர்லாம் பார்க்கணுன்னு அவருக்கு தோணி இருக்கு, போய் பார்க்குறாரு. அவ்வளோ ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். ஏன்னா இப்போ பர்சனலா எல்லாரும் மீட் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்க பாண்ட் காமிக்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள எப்படி இருக்குன்ட்டு. இது மக்கள் 2 தரப்பா வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? ஒரு சைடு நல்ல விஷயம் தான், விஜய் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சைடு மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் தீய சத்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப போய் அவங்க அவர்கிட்டயே ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருடைய உதவியால் தான் இவர் ஆட்சிக்கே வந்திருக்காரு. அதனால அவர் போய் பார்க்குறாரு. இப்போ தீய சக்தியெல்லாம் மறந்துட்டாரு, இப்போ தூய சக்தியா இருக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு, போய் பார்க்குறாரு. தீய சக்தின்னு சொல்லாமல் இருந்தால் போதும். அவர் ஒன்றும் நல்லா எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கல. என்னதோ 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க கூட தாங்க பயணிக்கணும் இவங்க அடுத்த 5 வருஷம். எப்படி இருந்தாலும் இவங்க ஆட்சி பிடிச்சிட்டாலும் இவங்க இப்பதானே புதுசா வந்திருக்காங்க, கத்துக்கணும்ல நிறைய. அதனால இவங்க கிட்ட இருக்கிற எம்எல்ஏஸ் பாதி இவங்க கிட்டே தானே இருக்காங்க, 234ல. ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குன்றதுக்காக கூட பேசுவாங்க. நேற்று வரைக்கும் நாட்டோட கடன் அதெல்லாம் அதிகமாகிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 10 கோடிக்கு மேலே கடன் ஆயிடுச்சு, நாட்டோட கஜனாவெல்லாம் காலி பண்ணுறாங்க. இன்னைக்கு என்னன்னா ஹோமிஸ் மாதிரி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டா இந்தமாரி வீட்டுக்கு போய் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் டிஎம்கேன்னுவான், நான் டிவிகேன்னுவேன், இன்னொருத்தர் என்டிகேன்னுவாங்க. எங்களுக்குள்ளேயே மாற்றி டெய்லி ஒரு ரீல் செட் பண்ணி நாங்கள் மாற்றி திட்டிப்போம். ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா சரி, அப்போ பேசுகிற நம்ம தான் லூசு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறோம். பதவியேற்கும் விழா, அதுல ஆர்தவர்ஜுனாவோட மாமனாரை முதல் சீட்லயே உட்கார வச்சிருந்தாங்க. அதை பத்தின கருத்து என்ன மார்டின்? அது ஒரு தவறு தான். அது உள்ள உண்மையான காரணம் என்ன நமக்கு தெரிய வராது. அதான் இருக்கும், உள்நோக்கு எதனா இருக்கலாம். அவருடைய மருமக பிள்ளை மந்திரி ஆகிறன்றதுக்காக உட்கார்ந்துருப்பாரு. அது மறைமுகமா தெரியும் எல்லாருக்கும். ஆதவர்ஜுனா அவரோட ஃபண்டு அப்படி இப்படின்ட்டு பேசுறாங்கல்ல, அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் இருக்கும். அது நான் நிறைய வாட்டி தனியா போய் விஜய் போய் மீட் பண்ணி இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதனால இருக்கலாம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி காசுலாம் அவர் நிறைய கொடுத்துருக்காரு, அதனாலதான் அவரை முதல் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா இருக்கலாம்,
இருக்கலாம், ஒரு விதத்துல இருக்கலாம். ஏன்னா அவர் பணம் நிறைய கொடுத்தாருன்னு தான் சொல்றாங்க எல்லாம். அப்படி கூட இருக்கலாம். அதனாலதாங்க இருக்கும். ஏன்னா அவராலதான் அந்த கட்சி நடக்குதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்கல்ல. அது உண்மைன்றது கூட காட்டுறதுக்காக கூட இருக்கலாம். இல்லைன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு டெபுட்டி சிஎம் கொடுக்குறாங்கல்ல, அது ஒருவேளை இல்லாம தவிர்க்கப்பட்டதுனால அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி காமிச்சுக்கிறோம் இருக்காம இப்போ மார்டின் அவர்களோட வீட்ல இருந்தே ஒருத்தர் ஒரு கட்சியில இருக்காங்க. சில பேர் அதிமுகல இருக்காங்க, சில பேர் திமுகல இருக்காங்க, இவரு தாவேகால இருக்காரு. அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? ஒரே வீட்லயே இத்தனை கட்சியில இருக்காங்களே, எல்லா கட்சியில இருந்தும் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்களான்ற மாதிரி மக்கள் பேசுறாங்க. அதை பத்தின கருத்து என்ன? அவங்க ஆல்ரெடி நிறைய சம்பாரிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் சம்பாதிக்கணும்னு இல்லை. ஆக்சுவலா வந்து இவரு ஆதவ அர்ஜுனாவே ஃபர்ஸ்ட் திருமாவளவன் கட்சியில தானே இருந்தாரு, அதுக்கப்புறம் தானே இங்க வந்தாரு. ஸோ அது யார் எந்த கட்சியில வேணா இருக்கலாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஸ்டாலின் கட்சியில கூட அவங்க அண்ணா வந்து ஏடிஎம்கேல இருந்தாரு, முத்து அவர் வந்து இதுல இருந்தாருல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி சொல்றது, விஜய் அடுத்தது அவங்க வாரிசுலாம் வரும்போது இப்போ விஜய் வந்து கேஸ் அவர் கட்சி வந்து அவங்க பையனுக்கு கொடுக்காம த்ரிஷாக கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், போட்டுறாதீங்க, கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய்க்கு அவங்க பையன் என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா அது எனக்கு உரிமை அப்படின்ட்டு கேட்டாலும் அவங்க கையில போயிடுச்சுன்னா தர வாய்ப்பு இல்லைல்ல. அதுக்கப்புறம் விஜயால ஒரு பெரிய ஃபேம் ஆயிட்டாருன்னா அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். த்ரிஷா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் செலிபிரிட்டியா இருந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. மிச்சம் எந்த பெரிய செலிபிரிட்டியும் அந்த இடத்துக்கு வரல. விஜயோட குடும்பத்தை சார்ந்தவங்களே அந்த இடத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அல்லது கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? த்ரிஷாவை அந்த இடத்துல உட்கார வச்சது எல்லாருக்கு மனசுக்குமே அது பொருந்தாத ஒண்ணு தான், அது தேவையில்லாத ஒண்ணு தான். நமக்கு அவரை பிடிச்சிருக்கு, இவருக்கு அந்த அம்மா பிடிச்சிருக்கு, அதெல்லாம் வந்திருக்காரு. அது அவங்க பர்சனல் லைஃப், அது உள்ள நம்ம போகக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு அஃபெக்ஷன் எல்லாருக்கும் நார்மலா இருக்கும், அதை பத்தி வேணாங்க, அது நார்மலா. அவங்க ரொம்ப நாள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதனால இன்வைட் பண்ணியிருக்கலாம். அதை அவங்க ஒரு பெருமையாக நினச்சிருக்கலாம் இன்வைட் பண்ணுறது. அக்கா நான் அது எவ்வளவு அடிச்சாலும் அது வந்துட்டு தான்க்கா இருக்கு, நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க பசங்க உண்மையாவே விஜய் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எப்படிதான் இவங்க வராங்க, இவங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி. சரி என்ன பண்றது, அவங்க வேணும், அவங்களுக்கு சிஎம் ஆகணும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு டெபுட்டி சிஎம் இன்னும் சொல்லல, அறிவிக்கல, எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். அந்த இல்லைன்னா திருச்சி கிழக்கு அந்த இது இருக்குல்ல, அது கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ கூப்பிடல, அவங்க பசங்களே கூப்பிடல, ஆனா த்ரிஷாவை மட்டும் கூப்பிட்டு இருந்தாரு. அதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கா கூட இருக்கலாம். அப்படின்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கலாம்ப்பா, ஏதாவது இருக்கலாம். நமக்கு வெளியில எல்லாமே சொல்லுவாங்களா அவங்க ரகசியத்தை, எல்லாம் இருக்கும். பசங்க வரலக்கா, நான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். நான் வரல போல. அவங்க அட்லீஸ்ட் யாருன்னா ஒரு பசங்களை யாருன்னா ஒருத்தவங்க வந்திருக்கலாம், அட்லீஸ்ட் அவங்க ஒய்ஃபாச்சும் வந்திருக்கலாம். 3 பேர்ல யாருன்னா ஒருத்தவங்க வந்திருந்தா கூட ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். இதோ இவங்க இந்த அம்மா வந்ததுனால கூட வராம வந்துருக்கலாம், நியூஸ் வந்திருக்குல்ல நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு. அம்மானு மக்களோட முறையான குடும்பம் நடத்தலையா அவரு? குடும்பம் நடத்துறா தானே கூப்பிடுவாரு. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, இவரு எங்கேயோ இருக்கிறாரு, இவர் கூப்பிட மாட்டாரு, இன்னும் சான்ஸ் இல்லை. தாவேகாவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களால பதவி ஏற்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த சீட்டையே அவங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா? அதை பத்தின கருத்து என்ன உங்களுக்கு? நம்ம வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்றோம் அவங்களுக்கு, அவங்க வந்து இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க கேர்லெஸ்ஸா தான் இருக்காங்க அவங்களோட இதுல. அவ்வளவுதான் அவங்க நாலேஜ், அதுக்கு மேல நான் எதிர்பார்க்கல. அதுதாங்க அவங்க புதுசா வர பார்ட்டியில எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. சும்மா அந்த பார்ட்டிலே விஜய் வந்து தலைமையேற்றுவதற்கு அவ்வளவு ரொம்ப தட்டுறாங்க. அது ஏன்னா பேசி நல்ல பாயிண்ட் சொல்லி பேசியிருந்தா கூட எல்லாம் தட்டலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு. புரிஞ்சுப்பாங்க அவங்க, கொஞ்சம் சோசியல் மீடியால போட்டு அடிப்பாங்க, அப்ப அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க. விஜய் மேல நம்பிக்கை இருக்கா? அவர் ஏதாவது மக்களுக்காக பண்ணுவாரு அப்படின்னு இந்த நம்பிக்கை இருக்கு. அவர் கூப்பிட மாட்டாரு, தீர்ச்சா கல்யாணம் பண்ணிடுவாரு, அந்த நம்பிக்கை இருக்கு. மக்களுக்காக பண்ணுவாருன்னு நம்பிக்கை இல்ல. ஒரு நம்பிக்கை சாதாரண ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குமோ அது நடக்கும். இவரால ஒண்ணு புதுசா எதுவும் நடக்காது. விஜய் இப்போ ஆரம்பத்தில் எல்லாம் முதல் நாள் கைது போடுறதும் சரி, அவருடைய எதிரின்னு சொன்னேன். அதாவது எனக்கு முதல் எதிரி திமுகன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தால் கூட முதல் எதிரி திமுக முதல் போய் பெயிண்ட் பண்ணியிருக்காரு அவர் வீட்டில். அது சும்மான ஒரு மெயின்டைன் பண்ணணும், அவங்க ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு படி இறங்கி வந்து நினைக்கிறது தவறு, நல்ல காரியம் தான். அது சுமூகமான உறவுக்கு நல்லா வழிவகுக்கும். இப்ப நிறைய இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு வந்து அதை ப்ராப்பரா எல்லாமே மெயின்டைன் மட்டும் பண்ணி வச்சுட்டு இருக்கட்டும், அவரு இலவசம் கூட அப்புறமேட்டு கொடுக்கட்டும், ஆனா தமிழ்நாட்டை ப்ராப்பரா ஆக்கிடணும், கஞ்சா எந்த புழக்கமும் இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு தோணுதா? எனக்கு கொடுத்த இலவசத்தெல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா அவர்கிட்ட? தமிழ்நாட்டை மட்டும் ப்ராப்பரா இருந்தா ஓகே தான்க்கா. ஏன்னா எல்லாமே வந்து டிஎம்கே வந்து பண்ணிட்டாங்க.
இதுக்கு மேல பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ அவர் வந்து ஆட்சிக்கு வந்தவொடனே வந்து 4 சிலிண்டர் தரேன், வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 சிலிண்டர் தரேன், அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே வரல, எதுவுமே சொல்லவே இல்லை. 500 யூனிட் கீழே வரவங்களுக்கு 500 இல்ல 200. 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா, அப்போ எல்லார் வீட்லயுமே அந்த மாதிரி இருக்குமா? எல்லார் வீட்லயும் எக்ஸ்ட்ரா போகும். பேசிக்கா எல்லார் வீட்லயுமே வந்து வாஷிங் மிஷின், ஏசி, இந்த எலக்ட்ரிக் பைக்கு அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்கு அது மேலதான் போகும். அது நீங்க அது கீழே இருந்து 200 மீட்டர் இலவசம்னா எப்படி? இப்போ வீட்டுல சாப்பிட்ற அரிசியும் ரேஷன் கல்ல போற அரிசியும் ஏன் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது? அது கொஞ்சம் ப்ராப்பரா ஆக்கலாம்ல. ஸ்கூல்ல போற சாப்பாட்டுக்கும் இந்த அம்மா வீட்டுல போற சாப்பாடுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதெல்லாம் மாத்தலாம். எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு அரிசி வீட்டுல செய்யற சாப்பாடுக்கும் இந்த மாதிரி ஸ்கூல்ல செய்யற சாப்பாடுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு அரிசி நார்மலா சின்னதா இருக்கும்னா அந்த அரிசி கொஞ்சம் தடியா இருக்கு. அதுல கொஞ்சம் பூச்சி புழுலாம் இப்போ வரைக்குமே இருக்கு. அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அது ஏன்னு தெரியல. ஏன்னா அது அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை. இப்போ இதுக்காக எனக்கும் ஒரு பிரச்சனை வரலான்னு கூட வச்சுக்கோங்க. அது மாத்தலாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு நல்ல ரேஷன் அரிசி மாத்தலாம், பாமாயில் எண்ணெய் விஷயம்லாம் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான எண்ணெய் கொடுக்கலாம். அதெல்லாம் வேணா மாத்தலாம். விஜய் வந்து கூட்டணி வச்சது சரியில்லை, காங்கிரஸை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு, அதுவே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தின கருத்து என்ன? காங்கிரஸ் பண்ணதான் தப்பு, விஜய் பண்ண தப்பு கிடையாது. காங்கிரஸ் பண்ணதான் தப்பு. இவ்வளவு நாள் ஒரு கூட்டணியில் இருந்துகிட்டு ஜெயிச்சுட்டு அவனுக்கு போய் ஆதரவு கட்சி, அவன் ஒரு கட்சியை நடத்துறது பேரு ஒரு பாரம்பரியமான கட்சி, சாதாரண கட்சியில இந்த மாதிரி விளையாட்டு பசங்க கிடையாது. பாரம்பரியமான கட்சி கூட்டணி வச்சு ஒருத்தரோட யாரோ நல்லவரோ கெட்டவரோ அது முதல்ல நீ யோசிச்சுக்கணும். ஜெயிச்சுட்டு இப்போ போய் அவனுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி அது என்ன நியாயம்? எந்த வகையில் நியாயம்? ஓட்டு அவனுது, உனக்கு ஓட்டு இல்லைன்னு தெரியும். தொகுதிக்கு 1000 ஓட்டு இருந்தாலும் பெரிய காரியம். அவன் டிஎம்கே ஓட்டு வச்சு தான் நீ ஜெயிச்சுட்டு அவனை கூட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ மற்றவங்கள கேட்டு போயிருக்காங்க. மற்ற பேர்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மெஜாரிட்டி இல்லாமல் போயிட்டால், மெஜாரிட்டி அவனா ப்ரூவ் பண்ண போயிட்டான், அந்த 8 சீட்டு குறையுது இல்லை போயிட்டால் அவன் ஜனாதிபதி ஆட்சி வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். பண்ணினா என்ன ஆகும்னா ஒரு 3 வருஷத்துக்கு பண்ணலாம், எக்ஸ்டர்மினேட்டே போகலாம். 3 வருஷம் தான் சூழ்நிலை சரியாகலை சொல்லி 3 வருஷம் வந்தான். 3 வருஷம் நம்மள நாசம் பண்ணிடுவான். அதுக்கு தான் அவன் எதிர்பார்த்தான். இந்த கட்சிகள் ஆதரவு கொடுத்தது அதுக்காகத்தான். இது வந்து அவன் விஜய் சிஎம் ஆகணும் அந்த ஆசையெல்லாம் கிடையாது. ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்காக தான் வந்து சொல்லியிருக்கலாம்ல ஸ்டார்டிங்கு, நான் கூட்டணியாவே இருந்துக்கிறேன், நான் கூட்டணியிலேயே இருந்துக்கிறேன். அப்பயும் லைன் இஸ் ஆல்வேஸ் லயன். அதெல்லாம் தேவையில்லாதானக்கா. இப்போ யாருக்கிட்ட கூட்டணிக்கு இருக்காங்க? ஆதரவு யாரு கொடுக்குறா? டிஎம்கே தானே தரான். அப்போ நீங்க ஸ்டார்டிங்கே சொல்லாம இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்குமா? இப்போ நாங்க வந்து கலாய்க்கணும் அப்படிலாம் இல்லை, கலாய்க்கணும், இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தோம் இல்லை. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருப்போமா? நீங்க நிறைய அரசியல் கட்சிகளை பார்த்திருப்பீங்க, அவங்கலாம் உங்களுக்கு செஞ்சு தரதை பார்த்திருப்பீங்க. விஜய்க்கு நீங்க ஒரு பெரியவங்களா இருந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? இதெல்லாம் மக்களுக்கு நீங்க சரியான வகையில செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா எதை செஞ்சு கொடுக்க சொல்லிங்க? இப்போ அவர் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னாரோ அதை பெரும்பாலும் அவர் செஞ்சால் நல்லா இருக்கும். அப்போ தான் மக்கள் அதை விரும்பி தானே அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. எதையுமே செய்யலை அப்படின்னா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வெறுப்பாயிடும். அதனால அவர் செய்யறதுக்கு அவரும் முயற்சி பண்ணுவார், மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. அவன் என்ன அட்வைஸ் கொடுப்பி? அவனுக்கு பொண்டா டிவி கூட இல்லை, புள்ள கூட இல்லை, அம்மா அப்பா வெளியே இருக்காங்க. இவன் குடும்பம் பற்றி எப்படி வச்சுக்கிறவன் இங்கேருந்து உங்களுக்கு நாட்டை வந்து நல்லா சீர்திருத்தம் பண்ணுவான்னு சொல்லுவீங்க, எப்படி முடியும்? அவன் குணமே இது மாதிரி குணம் இருக்கு. அவன் இயற்கையான குணமே இப்படி இருக்கே, அப்படி இருக்கல எப்படி திருத்த முடியும்? இப்போ அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசியிருக்காரு, அப்புறம் கஞ்சா இது மாதிரி போதைப் பொருள் பற்றி தடுப்பு பேசியிருக்காரு. அந்த 2 மெயின் நாட்டுக்கு எடுக்குது. அது போக நல்ல சமூக நல திட்டங்கள் நிறைய செய்யலாம். அவர் ஏற்கனவே ஒரு நமஸ்காரம் ஸ்டாலின் அவர் செஞ்சிருக்காரு, அதையே தொடர்ந்து செய்யணும். ஸ்கூல்லாம் ப்ராப்பரா இருக்கணும்க்கா. கவர்மெண்ட் ஸ்கூல்னா எப்படி சொல்றது, பிரைவேட் ஸ்கூலோட அது எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னா நான் விருப்பப்படுறேன். எல்லாரும் காமனா அதுதான் விருப்பப்படுவாங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா இப்போ வரைக்குமே பயந்து தான் இருக்காங்க. ஒரு வார்டு உள்ள போறோம்னா நேற்று ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா அங்க பாத்ரூம்குள்ள என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் மட்டும்தான் இருக்கு. ஒரு பாத்ரூம்குள்ள போனா மேலே ஃபுல்லா பாக்கு இல்லாத எல்லாமே, அந்த பாத்ரூம் கூட கிளீனா இல்லை. அப்புறம் எப்படி அது ஒரு நல்ல கவர்மெண்டா இருக்கும்? அதெல்லாம் மாத்தலாம் வேணா கேட்போம். ஆக்சுவலாக எனக்கு விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும், அவரோட படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். 69 கூட நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ சீமான் அவரோட ஐடியாலஜி மாதிரி அவரும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். அவர் ஐடியாலஜி ஓகே, ஆனால் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10 லட்சம் கடன் இருக்கு, அப்படி இப்படின்னு இருக்கு. அதெல்லாம் இவரு எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிடும், கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஸோ அதெல்லாம் பார்த்து தான் பண்ணோம். நல்லா பண்ணுங்க, ப்ரெஷர் எல்லாம் பண்ணுங்க, ஒரு நல்ல ஆட்சியை கொடுங்க. உங்க மேல ஆல்ரெடி நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் போக்குற மாரி மக்கள் மனசுல அப்பா நம்ம நம்பி என்னதான் இவ்வளவு சர்ச்சையா இருந்தாலும் இவரை வர வச்சிருக்கோம், நல்லா பண்ணாரும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு கதாபாத்திரமா இருங்க. அப்பதான் திரும்பவும் ஆட்சி மாறாம இருக்கும். மாறாது. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அடுத்து 20-25 வருஷம் இவர் தான் இருக்க போறாரு. சொல்றேன், அந்த பேரை கெடுத்துக்காம இருந்தாலே, மெயினா த்ரிஷா உள்ள சேர்க்காம இருந்தாலே நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கட்டும்.